வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு அருமையாக சாதத்துக்கு செஞ்சு நல்லா கூட்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு முருங்கைக்காய் தொக்கு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் இருந்தால் நம்ம எப்பயுமே சாம்பார் புளிக்குழம்பு இந்த மாதிரி தான் வைப்போம். நம்ம தொக்கு வைக்கணும் மைண்டுக்கு வர மாட்டேன். முருங்கைக்காய் நிறையா இருந்து வீட்டில் இதை என்ன பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நான் வைக்கிற தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சுடு சாதத்தை கூட பிசைஞ்சு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற புதிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். முருங்கைக்கீரை தொக்கு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கம் நேராக கட் பண்ணிக்கோங்க. இந்த உள்ளே இருக்கிற சதையெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே இருக்கிற சதையெல்லாம் இப்போ எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு எடுத்தாலே வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 4 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்களா. சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியுமே நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 2 ஸ்பூன், மிளகாப்பொடி 1/2 ஸ்பூன், டிஃபன் சாம்பார் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம முருங்கைக்காய் துருவி எடுத்தோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. இப்போ நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ நல்லாவே நமக்கு வதக்கி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தொக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே நமக்கு கொதிக்குது. இந்த டயத்தில் உப்பு உரப்பு செக் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க, அருமையாக நம்ம முருங்கைக்கானாலே நம்ம புளிக்குழம்பு சாம்பாரில் இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு முருங்கைக்காய் நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொக்கு செஞ்சு நல்லா சுடு சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.